28வது ஸ்லோகம். யஹ பஞ்சவர்ஷஹ ஜனனீம் த்வம் விஹாய மாதுஹு சபத்ன்யா வஜசா பின்னமர்மா வனம் கதஹ தபசா பிரத்யகட்சம் ஆராத்ய லேபே மூர்தனி பதம் த்ரிலோக்யாஹ. ய பஞ்சவர்ஷோ ஜனனீம் த்வம் விஹாய மாதுசபத்ன்யா வஜசா பின்னமர்மா வனம் கதஸ்தபசா பிரத்யகட்சமாராத்ய லேபே மூர்தனி பதம் த்ரிலோக்யா. நீ ரொம்ப சின்ன குழந்தையா இருந்தபோது 5 வயசு மட்டும் பிராயம் இருக்கிற டைமில் உன்னோட சித்தியோடு குருவலான வார்த்தைகளால நோகடிக்கப்பட்ட நீ அந்த பகவானை தபசு செஞ்சியே. എന്നിട്ടാക്കുമേ 3 ലോകങ്ങൾക്കും അപ്പാർപ്പെട്ട പ്രപഞ്ചத்துக்கு അപ്പാർപ്പെട്ട பிரம்மாவுக்கும் அப்பாற்பட்ட ஸ்தானமாயிருக்கிற அந்த துருவபதத்தை நீ பிராபிச்சது. ஸ்வயம்புவமனு பேரக்குழந்தையான துருவனை சின்ன வயசுல இருக்கிற காலகட்டங்களை ஞாபகப்படுத்தி பார்க்கறதுக்கு சொல்றார். அந்த பகவான் ஆராக்கும் அப்படிங்கிறத நான் உனக்கு நினைவுபடுத்துறேன் துருவா. பஞ்சவர்ஷஹா யஹா த்வம், சின்னஞ்சிறு பாலகனா இருந்த டைமில் நீ 5 வயசு பிராயம் இருக்கிற டைமில் இருக்கிற நீ மாதுஹு அம்மாவோடு சபத்னியான சுருஜி அப்படிங்கிற உன்னோடு சித்தியோடு வஜசா பின்ன கர்மா நெஞ்சு பலர்க்கிற ஷார்ப்பான வஜ்ராயுதம் மாதிரி இருக்கிற கர்ண கடோர வார்த்தைகளால ஜனனீம் உன்னோடு அம்மாவான சுனீதிய விஹாயா தனியா விட்டுட்டு உபேட்சிச்சுட்டு வனத்துக்கு கதஹா போனையே. பிரத்யக் அட்சம் தபசா ஆராத்யா, கண்ணு அப்படிங்கிற இந்திரியத்தால பார்க்கறதுக்கு சாதிக்காதவனான அதோட்சஜனான பகவான தபசு செஞ்சு நீ ஆராதனை பண்ணினியே. பிரத்யக் அட்சம் பிரகிருதியிலேந்து இருக்கிற விஷயங்களை காணற கண்களாக்கும் நம்மளோட கண்கள். அந்த கண்களை பிரகிருதிக்கு அப்பாற்பட்ட விஷயத்துக்கு திருப்பி விடுறதாக்கும் பிரத்யக் அட்சம். அதானது பார்வை அப்படிங்கிறது மனசுக்கு திருப்பி வச்சுண்டு ஹிருதயத்தில் இருக்கிற பகவான காணறதுக்காயிட்டு தபசு செஞ்சு ஆராதிச்சவனாக்கும் நீ. இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்ட பகவான தபசு செஞ்சு ஆராதனை பண்ணின நீ சதுர்பாகு ரூபத்துல நீ மனசுல நினைச்சுண்டு பகவானை தியானிச்சியே. நாரத மகர்ஷி உங்ககிட்ட சதுர்பாகு ரூபத்துல பகவானை தியானிக்கிறதுக்காக்குமே சொன்னது. அதேபடி தியானிச்சு நீ தியானிச்ச ரூபத்திலேயே உன்னோட முன்னால பகவான் பிரத்யட்சமானாரே. கருடன் மேல ஏறி உக்காந்துண்டாக்குமே பகவான் வந்தது. அதெல்லாம் நீ மறந்து போயிட்டியா குழந்தை? பகவானை தபசு செஞ்சு ஆராதனை பண்ணின நீ த்ரிலோக்யாஹா 3 லோகங்களோடும் மூர்தினி மேல டோப்பு மோஸ்ட் ஸ்தானமாயிருக்கிற
பதம் அந்த துருவ பதத்தை லேபே உனக்கு சம்பாதிக்கிறதுக்கு சாதிச்சதே. பிரம்மாவுக்கு மேலே இருக்கிற ஸ்தானம் உனக்கு கிடைச்சதே. ஆரும் உட்காராத ஸ்தானம் வேணும் அப்படின்னு நீ பகவான் கிட்ட கேட்டதால பிரம்மாவுக்கும் அப்பாற்பட்ட ஸ்தானமாக்குமே பகவான் உனக்கு தந்தது. உனக்கு அந்த அளவுக்கு சிரேஷ்டமான ஸ்தானமும் 36,000 வருஷம் ஆயுளும் பகவானாக்குமே தந்தது. அப்படி இருக்கிற பகவானை நீ சரணம் பிராபிக்க வேண்டியதாக்கும். எப்படி இருக்கிற பகவானையாக்கும் நீ சரணம் பிராபிக்கணும் அப்படின்னாக்கு நான் உனக்கு ஞாபகப்படுத்துறேன். உனக்கு தெரியாத பகவான் கிடையாது. ஆல்ரெடி நீ உன்னோட கண்ணால பார்த்து அனுபவப்பட்ட பகவானைத்தான் நான் இப்போ உனக்கு ஞாபகப்படுத்துறேன். உன்னோடதே ஆன அனுபவத்தை நான் உனக்கு நினைவுபடுத்தவாக்கும் செய்யறேன். 5 வயசுல நீ பார்த்து தெரிஞ்ச அந்த பகவான் கிட்ட சரண்டர் ஆயிட்டு பகவானுக்கான பூஜையாயிட்டு மாறட்டும். இனி முதலுக்கு இருக்கிற உன்னோட கர்மங்கள் எல்லாம் உன்னோடு ஏதொரு கர்மவும் கிருஷ்ணார்ப்பணமாயிட்டு செய். தர்ம விருத்தமாயிட்டு இனி எதுவும் நீ பிரவர்த்திக்க கூடாது. அதர்மம் செய்யக்கூடாது. பகவானுக்கு விருப்பப்படி கர்மங்கள் அனுஷ்டிச்சு எல்லா கர்மவும் கிருஷ்ணார்ப்பணமாயிட்டு செய்யணும் அப்படின்னு சுவயம்புவ மனு இங்க துருவனுக்கு உபதேசம் பண்றார். இருபத்தி 9வது ஸ்லோகம். தம் ஏனம் அங்கா ஆத்மனி முக்த விக்கிரஹே व्यभाश्रिदं निर्गुणं एकम अक्षरम आत्मानं अन्विच्छ विमुक्तं आत्मदृक् यस्मिन् इदं भेदं असत् प्रदीयते तमेन मंगात्मनि मुक्त विग्रहे व्यभाश्रितं निर्गुणमेकमक्षरम् आत्मानमन्विच्छ विमुक्तमात्मदृक् यस्मिन्निदं भेदमसत् प्रदीयते. உண்மையல்லாத இந்த உலகம் சாஸ்வதமல்லாத இந்த உலகம் கூடி உண்மை மாதிரி தோணறதுக்கு ஆராக்குமோ காரணம்? அப்படி காரணமாயிருக்கிற அந்த ஜெகதீஸ்வரன் ஹிருதய குஹேல மறைஞ்சிருக்கார். அங்கா ரொம்ப ரொம்ப சிரேஷ்டனான பிரிய துருவகுமாரா, யஸ்மின் நீ பார்த்த சதுர்பாகுவான ரூபத்தில் இருக்கிற பகவானில உன்னோட மனச பரிபூர்ணமாயிட்டு செலுத்து. பரமாத்மாதான் நீ பார்த்த ரூபம் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது. இதம் இந்த பூவுலகில உனக்கு முன்னால பிரத்யட்சப்பட்ட சதுர்பாகு ஸ்வரூபம் அப்படிங்கிறது அசத்பேதம் பிரகிருதியில இருக்கிற நமக்கெல்லாம் பார்க்கறதுக்காயிட்டு சகாம ரூபம்
எடுத்து பகவான் வந்ததாக்கும். இந்த ரூபத்துக்கு மாற்றம் அப்படிங்கிறது இருக்கு. அதனால இந்த அசத் ஆன ரூபம் காரண பிரம்மஸ்வரூபத்திலேருந்து வந்ததாக்கும். அப்படி மாற்றங்களுக்கு உட்பட்ட சகாம ரூபத்தை ஆக்கும். உன்னோடு முன்னால பகவான் காமிச்சத பிரதீயதே நீ பார்த்தது. தம் அந்த பரம்பொருள் தான் ஏனம் நீ பார்த்த சதுர்பாஹு அப்படிங்கிறது. அவன்தான் இவன். பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட பரபிரம்ம சக்தி தான் ஏனம் இவன் அப்படிங்கிற பிரகிருதி புருஷனாயிருக்கிற நம்மளோட ஆத்மாவாயிருக்கிற சமஷ்டி ரூபத்திலையும் வியஷ்டி ரூபத்திலையும் ஜீவ சைதன்யமாயிருக்கிற பரம்பொருள். அப்படி இருக்கிற பரம்பொருளை நன்னா தியானிச்சுக்கோ. முக்த விக்கிரகே ரூபமில்லாத்த நிர்குண ரூபனாயிருக்கிற பரபிரம்மம் தான் சதுர்பாஹு ரூபனாயிருக்கிற இவன். திரிகுணங்களுக்கு அப்பாற்பட்ட பரபிரம்மம் அப்படிங்கிறதுனால குணங்கள் இல்லாததால ரூபமும் இல்லை பரம்பொருளுக்கு. இந்திரியங்களால தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்காத ரிஷிகேசனான இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ற பரம்பொருள். அந்த பரம்பொருளுக்கு விக்கிரகம் சரீரம் அப்படிங்கிறது முக்தஹா கிடையாது. சரீரம் அப்படிங்கிறது இல்லாத நிர்குணமூர்த்தியான பகவான். சரீரம் அப்படிங்கிற உபாதி இல்லாத பரம்பொருள். விக்கிரகம் இல்லை அப்படின்னாலும் பகவத் எனர்ஜி அப்படிங்கிறது கட்டாயம் இருக்கு. உபாதி வழி பார்க்கறதுக்கு சாதிக்காது, அவ்வளவுதான். கரண்ட் இருக்கு, ஃபேன் பல்பு இப்படி இருக்கிற உபாதி வழியாக்கும் கரண்ட் இருக்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். உபாதிகள் இல்லாத பகவான் அப்படின்னா சரீரம் இல்லாத பகவான். சரீரம் அப்படிங்கிற உபாதிக்கு அப்பாற்பட்டவனாயிருக்கிற பகவான். ஜனன மரணங்கள், பால்ய கௌமார யௌவன வார்த்தக்கியங்கள் ஒன்றும் இல்லை அந்த பரம்பொருளுக்கு. சரீரத்துக்கு லிமிட் இருக்கு. ஒரு ஜனனம் அப்படிங்கிறது இருந்தானாக்கா, டேட் ஆஃப் பர்த் இருந்தானாக்கா, டேட் ஆஃப் டெத்தும் இருக்கு. எக்ஸ்பைரி டேட்டு அப்படிங்கிறது சரீரத்துக்கு இருக்கு. அதனோட காலம் முடிஞ்சதுன்னா அந்த சரீரத்துக்கு எந்த விதமான உபயோகமும் இல்லை. பரமாத்மாவுக்கு சரீரம் இல்லாததால எக்ஸ்பைரி டேட் கிடையாது. சரீரத்துக்கு உள்ள இருக்கிற ஜீவன் அப்படிங்கிறதுக்கு எக்ஸ்பைரி டேட் கிடையாது. ஜீவனுக்கு பால்ய கௌமார யௌவன வார்த்தக்கிய பாவம் இல்லை. சரீரம் நசிச்சு போனாலும் ஜீவன் இருக்கு. ஜீவனுக்கு சூட்டபிளான சரீரம், பிராரப்த கர்மங்களுக்கு தகுந்த சரீரம் மறுபடியும் கிடைக்கும். சரீரத்துக்கு உண்டாகிற வலியோ சுகமோ ஒன்றும் ஆத்மாவுக்கு கிடையாது. ரோகம் அப்படிங்கிறதும் கிடையாது. டயர்டு அப்படிங்கிறதும் ஜீவனுக்கு கிடையாது. ஆத்மனி ஆத்மஸ்வரூபத்துல வியபாஸ்ரிதம் திருடமாயிட்டு உரைச்சு நிற்கிறது பரபிரம்ம சைதன்யம். பகவான் அவரோடு ஆத்மாவில திருடமாயிட்டு உரைச்சு நிற்கிறார். உயிரினங்கள் எல்லாம் தேகாபிமானம் இருக்கிறவையாக்கும். ஈஸ்வரன் சரீரம் அப்படிங்கிறது ஈஸ்வரனுக்கு கிடையாது. அதனால ஈஸ்வரன் ஆத்மாவிலையாக்கும் இருக்கார். எல்லா உயிரினங்களுக்குள்ளேயும் ஆத்மாவாயிட்டு சாட்சி ரூபத்தில் இருக்கிறது பகவானாக்கும். நிர்குணம், திரிகுணங்களுக்கு அப்பாற்பட்ட பகவான் நிர்குணனாக்கும். ரஜோகுணம், தமோகுணம், சத்குணம் இப்படி இருக்கிற 3 குணங்கள் அந்த பகவானை அட்டாக் பண்ணாது. பகவானாக்கும் அந்த குணங்களை கண்ட்ரோல் பண்றது. ஏகம் துவைதபாவம் இல்லாத பகவான் அத்வைத ஸ்வரூபனாக்கும். அக்ஷரம் நாசமில்லாத சனாதனனாக்கும் பகவான். விமுக்தம் எந்த ஒரு அட்டாச்மெண்ட்டும் இல்லை, தேசம் காலம் ஒன்றும் இல்லாத பகவான். அப்படி இருக்கிற
ஆத்மாவை. ஆத்மதிருக், ஆத்மா என்னவாக்கும் அப்படின்னு தெரிஞ்சுண்டு, ஆத்மாவோட லட்சணத்தை தெரிஞ்சுண்டு ஆத்மாவை தர்சிக்கிறதுக்கு அன்விச்சா, தேடி அன்வேஷிச்சு தெரிஞ்சுக்கோ. ஆத்மாவை தர்சிக்கிறதுக்கு ஆசைப்பட்டு அந்த பரம்பொருளை தேடி தெரிஞ்சுக்கோ. நீ 5 வயசுல பார்த்த சதுர்பாகு ரூபத்தில் இருக்கிற பகவல் ரூபம் அப்படிங்கிறது மாற்றங்கள் சம்பவிக்கிற ரூபமாக்கும். பகவான் பல பல அவதாரங்கள் எடுப்பர். பரபிரம்மம் தான் சதுர்பாகுவாயிட்டு பிரதீயதே, உன்னோட முன்னால பிரத்யட்சப்பட்டது. துவைதபாவம் உண்டாக்குற பகவல் ரூபத்தையும் வேண்டான்னு வச்சுட்டு நிர்குண ரூபியாயிருக்கிற பகவான ஆராதனை பண்ணணும். முப்பதாவது ஸ்லோகம். त्वं प्रत्यक् आत्मनि तदा भगवती अनंत आनंदमात्र उपपन्न समस्तशक्तौ भक्तिं विदाय परमां शनगैः अविद्याग्रन्थिं विभेत्सि असि मम अहम् इति प्ररूढम्. त्वं प्रत्यगात्मनि तदा भगवत्यनन्द आनन्दमात्रमुपपन्न समस्तशक्तौ भक्तिं विदाय परमां शनगैरविद्याग्रन्थिं विभेत्स्यसि ममाहमिति प्ररूढम्. त्वं प्रत्यगात्मनि तदा भगवत्यनन्द आनन्दमात्र उपपन्न समस्तशक्तौ भक्तिं विदाय परमां शनगैरविद्याग्रन्थिं विभेत्स्यसि ममाहमिति प्ररूढम्. ஆனந்தமூர்த்தியான பகவானில பக்தி திருடமானா நான் அப்படின்னும் என்னோடது அப்படின்னும் இருக்கிற அஜ்ஞானங்கள் எல்லாம் நகர்ந்து போயிடுறது. பகவத் தர்சனம் உனக்கு 5 வயசுல கிடைச்சதே. அதுக்கப்புறம் யட்சர்களோடு கூட யுத்தம் செய்யற வரைக்கும், இந்த மொமெண்ட் வரைக்கும் உனக்கு நிறைய ரஜோகுணங்கள் எல்லாம் உண்டாகி வந்துடுத்து. அந்த ரஜோகுணங்கள் எல்லாம் நீ கட்டாயம் துரத்தி அடிக்கத்தான் வேணும். രജോഗുണം കൂടി വന്ന കാരണമായിട്ടാക്കും യുദ്ധ വീരനായിട്ട് അധർമ്മ യുദ്ധം செஞ்சு நீ இப்படி பாவத்தை சம்பாதிச்சுருக்காய். இப்படியெல்லாம் சுவயம்புவ மனு சொன்னாரே, சுவயம்புவ மனுவோடு உபதேசத்துக்கு அப்புறம் துருவனோடு கேரக்டருக்கு மாற்றம் சம்பவிக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். செஞ்சதெல்லாம் தப்பாக்கும் அப்படின்னு அவரு உணர்ந்து இனி அதர்மம் பிரவர்த்திக்க மாட்டேன் அப்படின்னு திருடமாயிட்டு உറപ്പിப்பர். மனுவோடு உபதேசம் கிடைச்ச துருவன் சத்குணம் ஜாஸ்தி இருக்கிற துருவனாயிட்டு தீர்வர். அதை நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கும் பாகவத கதை வழியாயிட்டு. துருவனுக்கு ரஜோகுண தமோ குணம் இருந்த துருவனுக்கு அடிமுடி மாற்றம் சம்பவிக்கும் கேரக்டர்ல. மனுஷாலாயிருக்கிற நமக்கும் இதே மாதிரி பல பல சமயத்துல கேரக்டர்ல மாற்றம் வரத நம்ம அனுபவ ரீதியா தெரிஞ்சுப்போம்.
ரொம்ப நாளைக்கு கெட்டவனாவும் ஒருத்தன் இருக்க மாட்டான், ரொம்ப நாளைக்கு நல்லவனாவும் ஒருத்தன் இருக்க மாட்டான். பகல் அப்படின்னு ஒன்று இருந்தா ராத்திரி அப்படின்னு ஒன்று இருக்கு, சுகம் அப்படின்னு ஒன்று இருந்தா துக்கம் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதே மாதிரி சுபாவத்துக்கும் மாற்றம் அப்படிங்கிறது உண்டாகும். இந்த மாற்றம் அப்படிங்கிறது நமக்கு உண்டாக்குறது தசாபுத்தி காலகட்டங்கள்ல ஆக்கும். தசாபுக்தி அந்தர்புக்தி எல்லாம் அனுகூலமா இருக்கிற சாகச்சரியங்களில நம்மளோட கேரக்டர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நன்மையா இருக்கும். அந்த தசாபுத்தி காலகட்டங்களில அந்த கிரகங்கள் நமக்கு அனுகூலம் இல்லாத அவஸ்தையில நம்மளோட கேரக்டரும் நமக்கு அனுகூலம் இல்லாத அவஸ்தைக்கு மாறும். நம்மளோட குணம் மாறத்த நம்மளோட துக்கங்களும் மாறும். சுகமாயிருக்கிற நமக்கு துக்கம் அனுபவிക്കേണ്ടി வருது, துக்கத்தில் இருந்த நமக்கு சுகம் அனுபவிക്കേണ്ടി வருது. தரித்திரனானவன் கோடீஸ்வரனாகிறான். நோயாளி இனி உனக்கு எந்த நோயும் இல்லை அப்படின்னு டாக்டர் உறுதி கொடுத்த அவஸ்தையில பரமானந்தத்தோடு கூடிட்டு பகவானை கூப்பிடுறதுக்கு ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி அதிசயங்கள் எல்லாம் நடக்கத்தான் செய்யறது. அடிமுடி நம்மளோட ജീവിതത്തിലെ മാറ്റം വരുത്തുறதுக்கு ഭഗവാനുക്ക് സാധിക്കും. ഭഗവാനെ ആത്മാർത്ഥമായിട്ട് കൂപ്പട്ടാനാക്ക, കൃഷ്ണാർപ്പണമായിട്ട് വാഴ്ക്കയെ നടത്തിനാനാക്ക, നമ്മളെ എപ്പിടിയാക്കുമോ സദ്ഗതിയിൽ നടത്തണം. അന്ത് ഭഗവാൻ പാത്തുപ്പർ ഭഗവത് ചിന്തനയിലെ വാഴണം. ത്വം ധ്രുവാ നീ പ്രത്യേക ആത്മനി, ആത്മാവിലെ ഇരിക്കുന്ന ജീവസ്വരൂപത്തെ ദർശിക്കണം. പ്രത്യേക ആത്മനി അനന്തേ ഭഗവതി, സ്റ്റാർട്ടിങ്ങും എൻഡുമില്ലാത്ത എല്ലാവിധமான பகங்களும் இருக்கிற பகவானில. பகங்கள் இருக்கிறதுனாலேயாக்குமே பகவான் அப்படின்னு பேரு. ஐஸ்வர்யம், ஸ்ரீ, யசஸ், ஞானம், வீரியம், வைராகியம் இப்படி இருக்கிற ஷட் பகங்கள் இருக்கிறதுனாலேயாக்கும் பகவான் அப்படின்னு பேரு. பக்தனுக்கு இந்த பகங்கள் எல்லாம் இருந்தது அப்படின்னாக்கா பக்தனுக்கு பகவான் கூட மிங்கிள் ஆகிறதுக்கு சாதிக்கிறது. கடைசியில இந்த எல்லா பகங்களும் பூர்ணமா கிடைச்ச பக்தன் பகவான் ஆயிட்டே மாறிடுவர். பகவானோடு சாயுஜ்ய முக்தியே கிடைச்சிடுறது. ஆனந்த ஸ்வரூபனான பகவானில, நாசமில்லாத பகவானில உபபன்ன சமஸ்த சக்தௌ பகவதி, கூடிச்சேர்ந்த எல்லா சக்திகளோடு கூடின பகவானில, இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்திகள் எல்லாம் கூடிச்சேர்ந்த பகவானில, ஆனந்த மாத்திரே பகவதி, ஆனந்த ஸ்வரூபனாயிருக்கிற பகவானில, வித்யா அவித்யா சக்திகளோடு கூடின பகவானில மனச அப்படியே சரண்டர் பண்ணு த்ருவா அப்படின்னாக்கும் மனு சொன்னது. உன்னோடு உள்ளுக்குள்ளேயே இருக்கிற ஆத்மாவாயிட்டு திளங்கி நிற்கிற ஆனந்த ஸ்வரூபனான அனந்தனான சமஸ்த சக்தி ஸ்வரூபனில உன்னோடு அந்த உபாசனைய தொடர்ந்து செய். അന്തരാത്മാവിൽ ഇരിക്കുന്ന ഭഗവാനില ഭഗവാനെ തേടിന്റെ അങ്ങേയും ഇങ്ങേയും ഒന്നും ഓടേണ്ട ആവശ്യമില്ല. ഹൃദയ ഗുഹയ്ക്കുള്ള ഇരിക്കുന്ന ഭഗവാന്, സാക്ഷി രൂപത്തിൽ ഇരിക്കുന്ന ഭഗവാന് പരമാം ടോപ്പ് മോസ്റ്റ് ഭക്തിം ഭക്തിയെ വിദായ ഉറപ്പിച്ചു നിർത്തിയിട്ട് മമ എന്നോടത്, അഹം ഞാൻ, ഇതി இப்படியெல்லாம் இருக்கிற பிரரூடம் ரொம்ப டீப்பான வேரோடு கூடின அவித்யா கிரந்திம் மாயை அப்படிங்கிற அஜ்ஞானத்தை, அஜ்ஞானமாயிருக்கிற பந்தத்தை சனகைஹி ரொம்ப ரொம்ப மெல்ல மெல்ல த்ருவா நீ பிபேட்சி அசி ஞானமாகிற வாளால முறிப்பாய், நன்னா முறிச்சு கீழே போடுவாய். அதுக்கப்புறம் எனக்கு அஜ்ஞானம் அப்படிங்கிறது இருக்காது.